ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்காகவே பிளாக் மந்தர் மாஸ்க் நான் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த மணியை தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்பயும் போல் நம்ம மாஸ்க் செஞ்சு போடுறதுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை எடுத்தாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் இருக்க இந்த சின்ன சின்ன பார்டர் லைன்லாம் ஒரு கட்டர் அண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துடலாம். இந்த பிளாக் மந்தர் மாஸ்க்குக்கான டெம்ப்ளேட்டை நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா டெய்லி லம்மோ டிஏவேன்னு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான். இவரோட சேனலில் நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த பிளாக் மந்தர் மாஸ்க். சரி, இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி என்னோடய ஓன் ஸ்டைலில் உங்களுக்காக பிளாக் மந்தர் மாஸ்க் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா டெம்ப்ளேட்டையும் ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெட் வித் மில்லிமீட்டரில் ரெடி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் தலையோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர்மெண்ட் டேப் வச்சு சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய தலை சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் வருது. அதை மில்லிமீட்டருக்கு மாற்றணுன்னா இன்ட்டு 10 பண்ணுங்கள். இப்போ இந்த வேல்யூவை 3.14ஓட டிவைட் பண்ணால் நம்ம தலையோட வித்து வந்துடும். அதுக்கப்புறமா இந்த வித்தை நான் போன ஸ்பைடர்மேன் மாஸ்க் வீடியோவில் சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் நம்ம டைல் ஸ்கேலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னோடய டைல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 120% வருது. ஓகே, இப்போ ட்ரேஸ் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மாஸ்கோட மவுத் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 3 பீஸையும் அசம்பிள் பண்ணால் மாஸ்கோட நோஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்லேயே இருக்க பெரிய பீஸ் எடுத்து வாய் பகுதியோடு ஒட்ட போகிறேன். அதில் ஒரு எண்டை இந்த பக்கமும் இன்னொரு எண்டை இந்த பக்கமும் ஒட்டி விட்டுடலாம். அடுத்து இந்த 2 பீஸையும் இந்த பெரிய டெம்ப்ளேட் பீஸு கீழே ஒட்டி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மாஸ்கில் நோஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நோஸோட 2 பக்கமும் இந்த 2 சீக்கு பீஸ் வரும். அதுக்கப்புறம் கண்ணுக்கான 2 பீஸையும் 2 கண்ணத்துக்கு மேலே ஒட்டி விட்டுறலாம். அடுத்து மாஸ்கோட டாப் போர்ஷனை ரெடி பண்ண போகிறோம். இந்த பீஸ் கூடவே டெம்ப்ளேட்டில் இருக்க இன்னொரு பெரிய பீஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பீஸ் தான். இந்த மாதிரி அது ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, அதை ஈஸியாக ஒட்டி முடிச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபீஸ் கூட சரியாக ஃபிட் ஆகலை. அதனால் அந்த இடத்த மட்டும் தனியாக வெட்ட வேண்டியதாகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு ஐபீஸை ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒட்டி விட்டேன். சரி, புதுசாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி ஒட்டலான்னு பார்த்தா மறுபடியும் ஃபிட் ஆகலை. அதனால் நடுவில் இருக்க அந்த இடத்த மட்டும் தனியாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த 2 பீஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மாஸ்க்கை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் ஃபெவிக்விக் ஊற்றி நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிக்கோங்க. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பேப்பர் மேஷே பண்ண போகிறோம். நம்ம 3 ஸ்பைடர்மேன் மாஸ்க் வீடியோவில் பண்ண அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். இந்த 3 மாஸ்க் வீடியோவையும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் கோட்டிங்கை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு 2 to 3 hours நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங்கை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் கோட்டிங்கை முடிச்சிட்டேன். அடுத்து செகண்ட் கோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பெயிண்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாஸ்கில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய ரஃப்பான மெஷர்மெண்ட்டு தான், எதுவுமே டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணலை. இப்போ இந்த ஒரு பீஸ்க்கு மட்டும் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ரெடி பண்ணேன். ஓகே, இப்போ சைட் டீட்டெயிலிங்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ஃபேஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபேஸ்லேயும் அதே மாதிரி சின்ன சின்ன பிளாக் கலர் சார்ட் பேப்பரை ஸ்டைப்பாக வெட்டி கோனர் மணலாக ஒட்டி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நீட்டான டிசைன் கிடைக்கும். இப்போ அந்த ஃபெவிக்விக் மார்க்கெலாம் மறைக்கிறதுக்கு நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி டச்சப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம மாஸ்கோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து மாஸ்கில் இருக்க சில்வர் கலர் லைனிங் டீட்டெயிலெலாம் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நானே சில டெம்ப்ளேட்டை ஃப்ரீ ஹேண்டாக ட்ராப் பண்ணேன். இதுதான் நான் ஃப்ரீ ஹேண்டாக ட்ராப் பண்ண சில டெம்ப்ளேட்ஸ். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதுக்கு மேலே டெம்ப்ளேட்லாம் ப்ளேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பிளாக் பென் வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க்கு மேலே ஒட்டிடலாம். டெம்ப்ளேட் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறது வெட்டுறது எல்லாத்தையும் காமிச்சிட்டா வீடியோலேருந்து அதிகமாக இருந்துன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சில்வர் டீட்டெயில் ஒட்டுறதை காமிச்சிட்டேன். இந்த அலுமினியம் ஃபாயில் எல்லாத்தையும் நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன், ஏன்னா அது வேலையை ஈஸியாக்கிடும். சில்வர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி மாஸ்க்கு சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது.
இப்போ கண் இருக்க இடத்துல ஒயிட் மெஷ் கிளாத்தை ஒட்ட போகிறோம். ஒயிட் மெஷ் கிளாத்தை பார்த்தீங்கன்னா நான் 2 கார்ட்போர்ட் பீஸை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தலைக்கு சரியாக ஃபிட் ஆகலை, ரொம்ப லூஸாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மண்டைக்கு நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிறதுக்கு நான் 3 கார்ட்போர்ட் பீஸை 2 பக்கமும் ஒட்டி விட்டேன். அந்த கார்ட்போர்ட் பீஸுக்கு மேலே 2 லேயர் ஃபோம் ஷீட்டை ஒட்டி விட்டேன். உங்கள் மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா இவ்வளோ வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் ஃபிட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை ஒட்டி விடுங்க. அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக நீங்கள் கேட்டபடி பிளாக் பேந்தர் மாஸ்க்கை நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு ப்ராஜெக்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.